மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 21. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உங்க வாழ்க்கை கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகவற்றை கர்த்தர் மாற்றி விடுவார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சொல்லுங்கள். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். என் வழி கோணலா இருக்குது, என் வழி மாறுபாடா இருக்குது, நான் தப்பா நடந்துகிட்டு இருக்கிறேன் என்ற உணர்வு செம்மையானவர்களுக்கு வரும். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 9498000449 9442800449.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாள்லையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 56ஆம் சங்கீதம் 3 நாம் வாசித்து பார்த்தால் ஒரு அருமையான வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? முடிஞ்சிருச்சு, இனி நடக்காது, தோல்வி ஆயிடுச்சு, வழி அடைக்கப்பட்டது, இப்படிலாம் மனிதனுக்கு தேவையில்லாத கலக்கம், பயம், தடுமாற்றம் வருதில்ல. இப்படி பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்பணுமா? கர்த்தரை நம்பணுமா? எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு பயத்தை தானே கொண்டு வருது. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது, ஒரு தடுமாற்றம், ஒரு போராட்டம். இப்படி பயப்படுகிற நாளில் நீங்கள் கர்த்தரை நம்பணும். ஏன்னா அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பிடித்து பற்றி கொள்ளணும். தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 14:5 அவர்கள் மிகவும் பயந்து கர்த்தர் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறார்கள் என்று பயந்தார்களாம். சங்கீதம் 14:5 அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, பயப்படுறதுனால கர்த்தரை நம்பணும். அடுத்து தேவன் உங்களோடு இருக்கணும்னா நீங்கள் அவரை நேசிக்கணும், அவருக்கு ஒரு நேரம் கொடுக்கணும், அவருடைய வசனத்தை தியானிக்கணும். அந்த 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 வசனத்தினால் உங்கள் இருதயம், உங்கள் சிந்தை நிரம்பிருச்சுன்னு வைங்களே, நீங்கள் பயப்பட மாட்டீங்க, ஒரு நம்பிக்கை வந்துடும். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தாங்களாம். காரணம் என்னென்னா, கர்த்தர் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறாராம். இன்றைக்கி உங்கள் சந்ததியோடு இருப்பார், உங்கள் கைகளின் வேலையோடு கிரியைகளோடு இருப்பார். அதை கண்டு மற்றவங்க ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி எத்தனை முறை அவங்க கிணற தூற்று போட்டாலும் கடைசியில் பயந்து சமாதானம் ஆயிட்டாங்கல்ல. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், போராட்டம் தெரியும், பிரச்சனை தெரியும். கட்டாயம் உங்களை பயப்படுற காரியத்திலேருந்து விடுதலை கொடுத்து ஜெயத்தை தருவார். தொடர்ந்து வேதத்தை வாசித்தீங்கன்னா அவர் அற்புதம் செய்தால் மற்றவங்க உங்களை குறித்து பயப்படுவாங்க. பிசாசு பிடித்த லேகியன் என்ற ஒரு மனுஷன், பெரிய பிசாசுகள், அநேக பிசாசுகள், அவனை அடக்க ஒருவரால் முடியலையா. அடிக்கடி நெருப்பிலையும் தீயிலையும் போய் விழுவானா. இயேசு அவனை பார்த்த மாத்திரத்தில் அந்த அசுத்தாவிகளை போனார், அலைகழித்து போய்விட்டார். அவன் உடனே புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். இதை கண்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பயந்துட்டாங்க. இவனை அடக்கிட்டாரே, இவனை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரே, இப்போ அவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறானே, புத்தி தெளிந்து நிதானமாக சுகத்தோடு இருக்கிறானே. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்தால் மற்றவங்க பயப்படுவாங்க. அது மாத்திரமா, மத்தேயு 17:6 பாருங்கள், மறுரூப மலைக்கு இயேசு ஜெபம் பண்ண சீசர்களை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே மோசையும் எலியாவும் தேவனோடு பேசுகிறாங்க இயேசுவோடு. எந்திரிச்சு பார்த்தா சீசர்களுக்கு ஒரே பயம். அவர்கள் மிகவும் பயந்து நடுங்கினார்களா. இன்றைக்கி அற்புதம் செய்தால் பயப்படுவாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுனா பயப்படுவாங்க. இப்படித்தாங்க மோசையோடு ஆண்டவர் பேசினார். அவன் முகம் பிரகாசிப்பதைக் கண்டு ஆரோனும் ஜனங்களும் கிட்ட போக பயந்தார்களா. இன்றைக்கி உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற,
உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற நாளில் அல்லது காரியத்தில் கர்த்தர் நம்புங்க. ஆண்டவரே உங்களால் முடியும் சொல்லி பாருங்க. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, பயப்படுகிறார்களோ, பயந்த காரியத்திலே தடுமாறுகிற அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை தாரும். இன்றைக்கு பயத்தை நீக்குங்க. தேவையில்லாத போராட்டங்கள், டென்ஷனை மாற்றுங்க ஆண்டவரே. கொந்தளிப்பை அடக்கி அமர பண்ணுங்க. உம்முடைய பாதத்தில் புத்தி தெளிந்து உட்கார்ந்து அற்புத சுகத்தை பெற்ற லேகியனை போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்குள்ள ஒரு சமாதானமும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உங்கள் சத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும் அப்பா, கேட்கட்டும், விடுதலை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கட்டாயம் இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.